வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரண்டாயிரத்து 19 மற்றும் 2020 ஆண்டுக்கான தமிழக அரசின் கலைமாமணி விருதுகள் சவுகார் ஜானகி, சரோஜா தேவி, ராமராஜன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் விருதுக்கு தேர்வானதாக இயல் இசை நாடகமன்ற தகவல். புதுச்சேரியில் உச்சகட்ட அரசியல் பரபரப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாஜகவின் நியமன எம்எல்ஏக்கள் பங்கேற்க முடியாது என கொறடா அறிவிப்பு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சவரன் 35,000 ரூபாய்க்கும் கீழ் சென்ற தங்கம் 360 ரூபாய் குறைந்து 34,720 ரூபாய்க்கு விற்பனை. செவ்வாய் கிரகத்தில் நாசா விண்கலம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டதற்கு உலக நாடுகள் பாராட்டு. சாதனைகள் மேலும் தொடர தலைவர்கள் வாழ்த்து. ஸ்ரீரங்கம் கோயிலில் நடைபெறும் மாசி தெப்ப உற்சவம். வெள்ளி கருட வாகனத்தில் உலா வந்த நம்பெருமாளை கண்டு பக்தர்கள் பரவசம். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் பெர்செவரன்ஸ் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டதற்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். செவ்வாய் கிரகத்தில் கடந்த காலங்களில் உயிரினங்கள் வாழ்ந்தனவா என்பதை கண்டறிய அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா நீண்ட காலமாக முயற்சி செய்து வருகிறது. இந்த ஆய்வுக்காக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நாசா அனுப்பிய பெர்செவரன்ஸ் விண்கலம் செவ்வாயில் வெற்றிகரமாக தரையிறங்கி புகைப்படத்தையும் அனுப்பியுள்ளது. அந்த புகைப்படம் நாசாவின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக விண்கலத்தின் ரோபோட்டிக் ரோவர் செவ்வாயில் தரையிறங்கியதை பார்த்து நாசா விஞ்ஞானிகள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். பெர்செவரன்ஸ் விண்கலம் செவ்வாயில் தரையிறங்கிய 1 மணி நேரத்திற்கு பிறகு நாசா விஞ்ஞானிகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிலையில் நாசாவின் பெர்செவரன்ஸ் விண்கலம் செவ்வாயில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டதற்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றன. அமெரிக்காவின் செவ்வாய் கிரக பயண திட்டத்தில் இந்திய பெண் விஞ்ஞானியான பெங்களூருவைச் சேர்ந்த ஸ்வாதி முக்கிய பங்காற்றியுள்ளார். ரோவர் வாகனம் செவ்வாய் கிரக மேற்பரப்பில் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற தொழில்நுட்பத்தை அவர் உருவாக்கியுள்ளார். செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்ய அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பெர்செவரன்ஸ் என்ற ரோவர் விண்கலத்தை அனுப்பியுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்தனவா, அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்ற ஆய்வை இந்த ரோவர் வாகனம் மேற்கொள்ளும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வில் இந்திய பெண் விஞ்ஞானியான ஸ்வாதி மோகன் மிகப்பெரிய பங்காற்றியுள்ளார். 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாசாவின் இந்த திட்டத்தில் வழிகாட்டுதல்கள், இயக்குதல்கள் மற்றும் கட்டுப்படுத்துதல் பிரிவின் தலைவராக ஸ்வாதி பணியாற்றியுள்ளார். மேலும் ரோவர் வாகனம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கான தொழில்நுட்பத்தையும் உருவாக்கியுள்ளார். இந்த சாதனைக்காக பல்வேறு தரப்பிலும் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. விண்வெளி ஆய்வில் டாக்டர் பட்டம் பெற்றுள்ள ஸ்வாதி நாசாவின் சனி கிரகத்துக்கான பயணம், நிலவுக்கான பயண திட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் விவரங்களை முதன்முறையாக சீனா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவ படையினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் வீர மரணம் அடைந்த நிலையில் சீனாவைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் பலியாகினர்.
சீன ராணுவ வீரர்கள் பலியான தகவலை மறந்து வந்த அந்நாட்டு அரசு தற்போது முதன்முறையாக கல்வான் பள்ளத்தாக்கில் உயிரிழந்த 4 ராணுவ வீரர்களின் விவரங்களை வெளியிட்டுள்ளது. மேலும் அவர்களை கௌரவிக்கும் விதமாக விருதுகளையும் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாயிகள் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தால் ரயில் சேவைகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. மத்திய பாஜக அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியின் எல்லைகளில் விவசாயிகள் போராடி வரும் நிலையில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் நேற்று ரயில் மறியல் போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினர். மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை அமைதியான முறையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இது குறித்து விளக்கம் அளித்த ரயில்வே நிர்வாக அதிகாரிகள், விவசாயிகளின் ரயில் மறியல் போராட்டத்தால் ஒரு சில இடங்களில் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும், போராட்டத்திற்கு பிறகு ரயில் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாகவும் தெரிவித்தார். மண்டல அளவிலான ரயில் சேவையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் வழக்கறிஞர் தம்பதி நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகள் 3 பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்கள் பயன்படுத்திய விலை உயர்ந்த காரை பறிமுதல் செய்துள்ளது. தெலுங்கானாவில் பல்வேறு பொதுநல வழக்குகளை நடத்தி வந்த வழக்கறிஞர் தம்பதியான வாமன் ராவும் அவரது மனைவி நாகமணியும் நேற்று முன்தினம் ராமகுண்டம் அருகே காரில் சென்று கொண்டிருந்த போது கூலிப்படையினரால் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தின் பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. கொலை சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இக்கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ள தெலுங்கானா நீதிமன்றம் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் கொலையாளிகள் 3 பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்கள் பயன்படுத்திய விலை உயர்ந்த காரை பறிமுதல் செய்துள்ளனர். அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியது, கோயில் கட்டியது உள்ளிட்ட விவகாரங்களில் குண்டா சீனு என்பவர் மீது வழக்கறிஞர் தம்பதி வழக்கு தொடர்ந்திருந்ததாகவும், இதுவே கொலைக்கு காரணம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உயிர் போகும் தருவாயில் வழக்கறிஞர் வாமன் ராவ் அளித்துள்ள வாக்குமூலத்தில் குண்டா சீனுவே இச்சம்பவத்திற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை பகுதியில் பராமரிப்பு தொடர்பாக 3 பேர் அடங்கிய கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்கின்றனர். முல்லை பெரியாறு அணையில் கடந்த ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி 3 கொண்ட கண்காணிப்பு குழு ஆய்வு நடத்தியது. இந்த நிலையில் பருவமழை ஓய்ந்து கோடை காலம் நெருங்குவதால் முல்லை பெரியாறு அணை பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள், புதிதாக வழங்கப்பட்டுள்ள மின் இணைப்பு, மின்சாரத்தால் இயங்கும் மதகுகள் ஆகியன குறித்து ஆய்வு செய்கின்றனர். 3 கண்காணிப்பு குழு தலைவரும் மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளருமான குல்சன்ராஜ் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வில் அணைக்கு நீர்வரத்து, நீர்மட்டம் மற்றும் நீர்க்கசிவின் அளவுகளை ஆய்வு செய்கின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் மாசி தெப்ப உற்சவத்தையொட்டி வெள்ளி கருட வாகனத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள் சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் திருக்கோயிலில் மாசி தெப்ப உற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான நேற்று நம்பெருமாள் சுவாமி வெள்ளி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 4 உத்திர வீதிகள் வழியாக வலம் வந்து வாகன மண்டபத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த நம்பெருமாள் சுவாமியை வழி நெடுங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டு சென்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான மாசி தெப்ப திருவிழா வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாரத்தின் இறுதி வர்த்தக நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 224 புள்ளிகள் சரிந்து 51,100 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 67 புள்ளிகள் குறைந்து 15,052 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 72 ரூபாய் 56 காசாக இருந்தது.
நீண்ட இடைவேளைக்கு பிறகு தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35,000 ரூபாய்க்கு கீழ் குறைந்தது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 360 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,340 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 34,720 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 37,792 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 72 ரூபாய் 30 காசுக்கும் 1 கிலோ 72,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 92 ரூபாயை தாண்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ற இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. கொரோனா ஊரடங்கால் வாகன பயன்பாடு குறைந்திருந்த போது பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லாமல் இருந்தது. ஊரடங்கு தளர்வுகளுக்கு பிறகு வாகன பயன்பாடு அதிகரித்ததை அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 27 காசு அதிகரிக்கப்பட்டு 92 ரூபாய் 25 காசாகவும், டீசல் 32 காசு உயர்த்தப்பட்டு 85 ரூபாய் 63 காசாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை இன்று காலை 6 மணி முதல் அமலுக்கு வந்தது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து கேள்வி கேட்பவர்களை தேச துரோகிகளாக சித்தரிப்பதா என மத்திய பாஜக அரசுக்கு சிவசேனா கேள்வி எழுப்பியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் திரு மன்மோகன் சிங் தலைமையிலான முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் தவறான கொள்கைகளே இதற்கு காரணம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான திரு சஞ்சய் ராவத் பிரதமரின் கருத்தை விமர்சித்தார். கடந்த 7 ஆண்டுகளாக முழு பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜக பணவீக்கம், தேசிய பாதுகாப்பு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட எந்த ஒரு கேள்விக்கும் முந்தைய அரசையே குறை கூறுவதாக தெரிவித்தார். முந்தைய அரசையே குறை கூறும் பாஜக பிரச்சினைகளை தீர்க்க 7 ஆண்டுகளாக ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து கேள்வி கேட்பவர்களை தேச துரோகிகளாக சித்தரிப்பதா என்றும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் மூலம் கிடைக்கும் வருவாயை மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு பாஜக பயன்படுத்துகிறதா என்றும் மத்திய அரசுக்கு திரு சஞ்சய் ராவத் கேள்வி எழுப்பினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பெரம்பலூரில் CITU தொழிற்சங்கத்தினர் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும், விறகுகளை சிலிண்டர் மேல் வைத்தும், ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரி மேல் வரியை போட்டு உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் சாதாரண ஏழை எளிய மக்கள் வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுடைய விலைகளும் உயர்ந்திருக்கிறது. கடுமையான விலைவாசி இருக்கிறது. ஆகவே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மின்சாரத்தில் ஆட்டோ இதை இறக்குவதற்காக பல கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு ஏற்கனவே உள்ள 5 ஆண்டு வண்டி நிப்பாட்டுறதுக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் என்றோ ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை வழியாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்கள் கோரிக்கையை வெல்ல வேண்டும். ராமநாதபுரம் மாவட்ட சரணாலயங்களில் பறவைகளின் வருகை அதிகரித்திருப்பது கணக்கெடுப்பு மூலம் தெரியவந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்த்தங்கால், மேலசெல்வனூர், சித்திரங்குடி, காஞ்சிரங்குடி ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் உள்ளன. இந்த சரணாலயங்களில் வனத்துறை சார்பில் கடந்த 2 நாட்களாக பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. 35 வகையான வெளிநாட்டு பறவைகள் 50,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் சரணாலயங்களுக்கு வருகை தந்திருப்பது கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பருவமழை நன்கு பெய்து நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் பறவைகளின் வருகையும் அதிகரித்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்திருப்பது கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது.
அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற கணக்கெடுப்பு பணி நேற்றுடன் நிறைவடைந்தது. தெற்காசியாவில் அழியும் நிலையில் உள்ள வெண்கழுத்து நாரை, சாம்பல் நாரை, நெடுங்கால் உள்ளான், கூழைக்கிடா, பாம்பு தாரா, அரிவாள் மூக்கன், வண்ண நாரை, வரித்தலை வாத்து ஆகிய பறவை இனங்கள் கரைவெட்டி சரணாலயத்தில் அதிக அளவில் காணப்படுவதாக கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். நன்னீரில் வாழக்கூடிய 48 பறவை இனங்களும் நிலத்தில் வாழக்கூடிய 68 வகையான பறவை இனங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரணாலயத்தில் தண்ணீரை முறையாக தேக்கி மீன்பிடிக்காமல் வைத்திருந்தால் பறவைகளின் வருகை தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் வன ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் டிசம்பர் ஜனவரி மாதம்லாம் நல்ல பேர்டு பாப்புலேஷன் காங்கிரிகேஷன் நல்லா இருந்தது. திடீர்னு அந்த மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எல்லா நீர்நிலைகள்லையும் இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே காணக்கூடிய பறவைகள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளுமே இப்போ அதிகமாக இருக்குது. குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூர் அப்படிங்கிற ஏரியாவில் கூட நேற்றுக்கு நாங்கள் சென்சஸ் பண்ணோம். இந்த லேக்கில் எந்த அளவுக்கு நம்ம பேர்ட்ஸ் பார்க்குறோமோ அதே அளவுக்கு இந்த வெங்கனூர் ஏரியாலையும் பறவைகள் நிறையா இருக்குது. இங்கே இருக்கிற ஃபுட் சோர்ஸ் தான் காரணம். இங்கே இருக்கிற உணவு சங்கிலி அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஃபுட் செயின் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சேம் டைம் ஃபுட்டும் நிறையா கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறையா வகையான பேர்ட்ஸ் இங்கே அட்ராக்ட் ஆகுது. அட் சேம் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக வகையான பறவைகளும் சரி, அதிக எண்ணிக்கையிலும் பறவைகளும் இந்த பர்டிகுலர் சாங்சுரிக்கு அதிகமாகவே வருது. திருப்பத்தூர் அருகே மயானத்திற்கு பாதை இல்லாததால் சடலத்தை ஆற்று நீரில் சுமந்து செல்லும் அவலநிலை தொடர்வதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொம்மிக்குப்பம், பழைய அத்திக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். பழைய அத்திக்குப்பத்தில் நேற்று 60 வயது முதியவர் உயிரிழந்த நிலையில் சடலத்தை எடுத்து செல்ல பாதை இல்லாததால் உடலை சாலையில் வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நேரில் சென்ற கிராம ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் கிராம மக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பின்னர் 5 அடி ஆழம் கொண்ட தண்ணீரில் இறங்கி ஆற்றை கடந்து சடலத்தை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். இறந்துருக்கிறது எங்கள் மாமனார் சார். அவர் பழைய அத்திக்குப்பத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஏரிக்காரில் தான் நாங்கள் போய் ஆகணும். இப்போ மேம்பாலம் அந்த பாலெல்லாம் கட்டியிருக்கிறதுனால எங்களுக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. தண்ணி நெஞ்சு வரையும் இருக்குது. எங்களால் எப்படி ஒரு ஆள் தூக்கிட்டு போனால் கூட முடியாது. 4 பேர் தூக்கிட்டு போனால் 2 பேர் கீழே விழுவாங்க, 2 பேர் நிற்குவாங்க. அது தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணவும் முடியாது. எங்களுக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு நல்ல வழி, ஆளுங்க நடமாறதுக்கு நல்ல வழி அமைச்சு. காரைக்காலில் படகு பழுதானதால் நடுக்கடலில் தத்தளித்த 5 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் மீட்டு துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். காரைக்காலில் இருந்து கிழக்கு 205 நாட்டில் கல் மைல் தொலைவில் கடந்த 16ஆம் தேதி படகு ஒன்று நிற்பது குறித்து கடலோர காவல்படை மையத்திற்கு சிக்னல் கிடைத்துள்ளது. கண்காணிப்பு விமானத்தை அனுப்பி பார்வையிட்ட போது அங்கு படகு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படைக்கு சொந்தமான அன்னி பெசன்ட் கப்பலுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. கடலோர காவல்படை வீரர்கள் விரைந்து சென்று ஆய்வு செய்த போது அந்தமான் நிக்கோபாரில் வேலை செய்யும் தமிழக மீனவர்கள் படகு பழுதானதால் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தது தெரியவந்தது. மீனவர்களுக்கு குடிநீர், உணவு வழங்கி அவர்களை மீட்ட கடலோர காவல் படையினர் ரோப் மூலம் படகை கப்பலில் இணைத்து காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து உயர்ந்து வரும் டீசல் விலை உயர்வு மற்றும் ஃபாஸ்டேக் கட்டணம் உயர்வு ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வாடகை கார் ஓட்டுநர்கள் தொழிலை விட்டுவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பல்வேறு தரப்பினரும் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் டீசல் விலை உயர்வோடு சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஃபாஸ்டேக் கட்டணம் போன்றவைகளால் வாடகை கார் தொழில் மிகவும் நசிந்து வருவதாக ஓட்டுநர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்த தொழிலை கைவிட்டு விடலாம் என்ற நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
டெய்லி ஒரு நாள் 30 பைசா 50 பைசான்னு ஏறி போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து 85 ரூபா தாண்டிட்டு, 85 ரூபா 55 பைசா கிட்ட வந்துட்டு. இந்த மாதிரி வாடகை கூடும்போது வந்து நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் 100-200 டீசல் ரேட் கூட கேட்கும்போது வர்ற கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து வண்டியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்காங்க. இதனால் டிரைவர் தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது. அதேமாதிரி ஃபாஸ்டாகும் அதே மாதிரி அப்பப்போ நாங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணாமல் விட்டுட்டோம்னா டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. இந்த மாதிரி நிலம வரும்போது பார்ட்டிக்காரங்க வந்து அவங்கள்ட்ட வந்து பேச முடியல. எவ்வளோ தானே போட்டிருக்கு அவ்வளோ தான் போட்டுங்க அவங்க பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இப்போ இந்த டீசல் விலையால் நாங்கள் எங்கே வாடகை கேட்டாலும் கொஞ்சம் கூட 100-200 கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் அதை யாருமே எங்களுக்கு வந்து தர்றதில்லை. அந்த பழைய வாடகை தான் போகுது. இதனால் எங்கள் தொழில் வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதன்மை கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் பணியாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டினார். இதில் வந்து மாற்றுப்பணியில் பணிபுரிந்து வீட்டிற்கு நைட்டு இரவு 1:30 மணிக்கு செல்லும்போது வந்து விபத்தில் வந்து இறந்து விட்டார். அவருடைய மனைவிக்கு வந்து கருணை அடிப்படை வேலைவாய்ப்பு கோரி விண்ணப்பமானது அக்டோபர் 2019 அளிக்கப்பட்டது. அந்த கோப்பில் வந்து எந்த ஒரு குறையோ இதோ வந்து திருப்பி அனுப்பாமலோ சென்னை பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு பரிந்துரைக்கப்படாமலோ ஏறத்தாழ 18 மாதங்களாகவே ஏதோ ஒரு இதை வந்து எதிர்பார்த்து காலதாமதம் படுத்திட்டு இருக்காங்க. இந்த கண்காணிப்பாளர் வந்த காலத்திலிருந்து இதே போன்று பல கோப்புகள் அதாவது அலுவலக பணியாளர் சார்ந்த கோப்புகள் அனைத்துமே நிலுவைகளையும் அலுவலருக்கு முன்னிலைப்படுத்தாமலும் வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தப்பட்டு வருகிறது. கோடை சீசனையொட்டி மலர் கண்காட்சிக்காக கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 59வது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதால் பிரையண்ட் பூங்காவில் கடந்த மாதம் முதல் மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகள் தொடங்கின. பூங்காவில் கேலண்டுலா, சைப்ரஸ், வில்லியம், வாண்டே பிரவுன், பிங்க் ஆஸ்டர், ஜெஃப்ரா, மேரிகோல்ட், அப்சரா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலர் செடி வகைகள் மற்றும் 1,00,000 செடிகள் நடவு செய்யப்பட்டன. மலர் கண்காட்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்திடும் பொருட்டு பிரையண்ட் பூங்காவில் தற்போது மலர் படுக்கைகள் அமைக்க செடி நடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பிரையண்ட் பூங்காவில் கிட்டத்தட்ட 1100 மலர் படுக்கைகள் தயார் செய்யப்பட்டு அதிலே கிட்டத்தட்ட 1,00,000 மலர் கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு நடவு செய்யப்பட்ட கன்றுகள் வரும் ஏப்ரல் 15 முதல் பூத்து இங்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தாக அமையும். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.